அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கேபிஎஸ் விக்மசோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹோப் அங்கங்கே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ மிக முக்கியமான தகவல், உலக தகவல்களில் இன்றைக்கி ட்ரம்ப் ஒரு பெரிய குண்டே தூக்கி வீசிட்டார். அங்கே ஈரான் தரப்புலேயும் அதுக்கு பதில் குண்டே வீசியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஹவுதிகளுடைய தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அப்படியே சீண்டுட்டே இருக்கிறாங்க. அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஏமன் ஒரு பக்கம் அடி வாங்குறாங்க, அந்த பக்கம் சவுதி ஒரு பக்கம் அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் பதிலடி சுமாராக தான் கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம். சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், ஜெலன்ஸ்கி ஐரோப்பா கிட்ட ஒரு ஒப்புதல் கேட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்புதல் கொடுக்குறாங்களான்னு பார்த்துடலாம். ஸோ பல அதிரிபுதிரியான சம்பவங்களை அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக காத்துருங்க, அதிரடியாக பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ அதிரடியான பதிவு பார்க்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். இது மூன்றாவது பூகம்பம். ஃபஸ்ட்டு வெனிசுலா வந்தது, அப்புறம் கொலம்பியா வந்தது, இடையில் ஜப்பான் கொஞ்சம் வந்தது. ஜப்பான் ஃபஸ்ட் 5.5 இல்லை 5.6 அந்த மாதிரி தான் வந்தது. பட் கரெக்டாக அந்த ரிக்டர் அளவுகோலில் 7.7 இந்த ஆங்கிளில் ஃபஸ்ட்டு நம்ம வெனிசுலா பார்த்தோம், அதுக்கப்புறம் கொலம்பியாவை பார்த்தோம். கரெக்டாக இன்றைக்கி இந்தோனேசியானுடைய சென்ட்ரல் தீவுன்னு சொல்லுவாங்க. இந்த தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தான். மிக கடுமையான பாதிப்புகள் இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதுவரை 20 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. சுனாமிக்கான எச்சரிக்கைகள் கொடுத்துருந்தாங்க. பட் சுனாமி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பாதிப்புகள் பெருசாக இருக்குது. நிறைய கட்டிடங்கள்லாம் குலுங்கி அங்கங்கே ஃபுல்லாக தரமட்டமான பதிவுகளுமே பார்க்க முடியுது. இன்னும் கொலம்பியாவே மீண்டு வரல. கிட்டத்தட்ட 3000 பேர்த்துக்கு மேலே மிஸ்ஸிங் தான் சொல்கிறாங்க. அவங்க இன்னும் சர்ச் பண்ணிகிட்டே தாங்கிறாங்க. மிஸ்ஸிங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ரொம்ப ரேர் தான். பட் இது என்ன நடக்குதுன்னு தெரியல. அடுத்தடுத்த பூகம்பெல்லாம் பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் கூட. இந்த இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள் இதையெல்லாம் தாண்டி மனித பேரழிவுகளும் தொடர்ந்து பாதிப்புகள் இருக்கா அப்படின்னா அது குஷம் ஐலாண்டு தான். இன்றைக்கி மறுபடியும் பெரிய அளவுக்கு அது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த குஷம் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஈரானுக்கு கீழே இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த ஆயிலினுடைய பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அங்கேருந்து கலர் ரிப்போர்ட் ஸ்பாட்டில் இருந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே பொல்யூஷன் ஆயிடுச்சுன்றாங்க. நேற்று 2 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. மறுபடியும் இன்றைக்கி ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. முழுக்க எங்கள் நிலைமை கைமீறி போகும்போது நாங்கள் நிச்சயம் எல்லா கப்பல் மீது தாக்கல் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஈரான் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஈரான் இன்னொரு பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஹார்மூஸ் ப்ரோவின்ஸ் பக்கத்தில் ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோன் மாதிரி ஒன்று சுட்டு வீழ்த்தினதாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் அமெரிக்கானுடைய ஒரு சில ட்ரோன்கள்லாம் சுட்டு வீழ்த்தினாங்கல்ல, அதில் எலான் மாஸ்கினுடைய ஸ்டார்லிங் டிவைஸ் இருந்ததாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே நாங்கள் ரிவர்ஸ் என்ஜினியரிங்க்கு விட்டுருக்குறோம், அது கூடிய விரைவில் எங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. சரி, மனுஷன் அங்கே ட்ரம்ப் அவர்கள் வேற உரையாற்றியிருந்தார் மக்கள் மத்தியில். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வெரி சூன் ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் டெரிட்டரி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்டாக மாறப்போகுது அப்படின்னோடனே சுற்றி இருக்கிற கூட்டம் கையை தட்டுது. விண்ணை பிளக்கின்ற அளவுக்கு கையை தட்டுகின்ற கூட்டம் இருக்குது. இல்லை, எனக்கு புரியல. எனக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் கூடிய விரைவில் டெரிட்டரி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்டாக மாறுன்றதில் ஏதாவது சான்சஸ் இருக்கா? பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே ஐயோ குய்யோ முய்யோன்னு இருக்கிறீங்க. இதில் இந்த டைலாக் வேறு கேட்டுட்டு அங்கே வேறு கையை வேறு தட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியக்கூறுகளா? அமெரிக்கா நினச்சாலே இதுக்கப்புறம் முடியுமான்ற கேள்வி தான் வந்துருச்சு. அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவீங்களா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. இதில் அங்கே நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, யாருமே இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கான தலைவர்களே இல்லாத ஒரு நாடாக உருவெடுத்து விட்டது அப்படின்ட்டு அடுத்தடுத்து தனது மீம் பேஜ்லையும் போட்டுட்ருக்கிறாரு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் முழுமையாக நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு வெள்ளை மலையை ஓடி இல்லை அவர் சும்மா ஒரு ஜோக்குக்காக சொன்னார், தட் நாட் ஏ சீரியஸ் மேட்டர் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் ஈரான் மீது பொருளாதார தடைகளை அதிகம் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆப்ரகாம் லிங்கன் கப்பல் வெளியேறுகிறதா அப்படின்னா, ஆமாம், ஆல்டர்னேட் கப்பல் வந்துட்டுருக்கு, அது கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீடம் கொடுக்கலான் இருக்கோன்றாங்க. அப்போ சமீபத்திய தாக்குதல்கள் எல்லாமே பெரும்பாலும் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, டியாஜோ கார்சியான்னு சொல்லிட்டு கீழே இந்தியன் ஓஷன் கீழே இருக்கு இல்லையா, அந்த தீவுக்கு மாற்றிருக்காங்க. 4200 கிலோமீட்டர் தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே மட்டும்தான் ஈரானால் கொஞ்சம் நெருங்க முடியாத இடமா இருக்குது. இனி தாக்குதல் அங்கேருந்தே நிகழ்த்தலாமான்ற கோணத்தில் அந்த டியாஜோ கார்சியா ஃபுல்லாகவே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்றது கூடுதல் தகவல்.
அங்கே ஈரானுடைய வஹாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த யுத்தம் வந்து இந்த 6 மாதத்தில் இனி இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கோட வேர்ல்டு வந்து உருவாக்க வேண்டியதுதான், அதற்கான நேரம் வந்து விட்டது. முழுமையாக இனி நம்ம இந்த உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இஸ்லாமிக் அண்ட் மேட் த ரூல் ஆஃப் த வேர்ல்டு. இஸ்லாமிக் தான் இந்த வந்து உலகத்தையே இனி ஆள போகிறாங்க. ஜியோனிஸ்லாம் வந்து மண்ணு கமுந்து கிடக்கிறாங்க. அமெரிக்கா நம்மக்கிட்ட மண்டிட்டு மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ஈரானுடைய வீரியமான காலம் எழுந்து விட்டதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இவங்க அமெரிக்காவை ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே சீப்பாக அப்படியே பேச்சுவார்த்தைக்கு வராத அவங்க வந்து இது இறங்கி வர மாதிரி இவங்க ரொம்ப இது பண்ணுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. பட் சூழ்நிலை எப்போ மாறும் அப்படின்லாம் தெரியாது. ஆனால் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு வந்து உள்ளே அடங்கியிருக்கு. அவங்க ஆயுத ப்ரொடக்ஷனை ரொம்ப வேகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். பட் அதே அளவுக்கு அமெரிக்கா ப்ரொடக்ஷன் பண்ணுறதை விட ஈரான் டபுள் மடங்கு பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. சரி, கீழே ஹவுதிகள் வந்தால் சரி அவங்களையால கட்டுப்படுத்த முடிஞ்சுதா அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஹல் மொக்கா போர்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஹவுதிகளில் ஏமனுடைய முக்கிய போர்ட்டை அடிச்சிட்டாங்க. 7 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. இந்த முச்சா போர்ட் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட்டுடைய ஃபோர்ஸ், அதாவது ஆயுதங்கள் இருக்கிறது, இது எல்லாமே முக்கிய நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த போர்ட்டை வந்து 3வது தடவையே அடிக்கிறாங்க. யார்? ஹவுதிகள். ஏற்கனவே நேற்று வரைக்குமே டேமேஜ் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் அந்த போர்ட்டை துறைமுகத்தை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்தில் ஹவுதிகள் இருக்காங்க. இதை ஏமன் எந்த அளவுக்கு தடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். சவுதி அவங்க ஏதாவது வந்து உதவி பண்ணுவாங்களான்னா அவங்களே அடித்த அடியில் பொறிக்கலைங்க போய் இருக்கிறாங்க. அந்த பக்கம் தலை சுற்றி போய் உட்காந்துருக்குறாங்க சவுதிகளும். ஏன்னா நீங்களே வரைபடத்தில் பாருங்களேன், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 இடத்துல குறி வைத்து தாக்கல் நடத்துகிறாங்க. நேற்று கூட ஆகஸ்ட்டு 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நஜ்ரான்ற ஒரு பகுதியில் சவுதியினுடைய அரம்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீதும் அந்த ஜாசன், இந்த 2 பகுதி மொத்தம் 4 பகுதிகளை அடுத்தடுத்து தாக்கல் நடத்திட்டே தாங்கிறாங்க. இது ஜூலை 24லேருந்து ஆகஸ்ட் 14 வரைக்குமே அந்த முக்கிய இலக்குகளை குறி வைத்து தாக்கல் நடத்திட்டே தாங்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் பதிவாக சொல்ல முடியும். இனி என்ன மாதிரியான பதில் நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். வழக்கம் போல் கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்களான்னா அதில் பஞ்சமே கிடையாது. நீ கூட 2 தெரிவித்துக்கலாம், நான் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டனத்தை தெரிவித்துக்கலாம். பட் ரியாக்ஷன் என்னன்றது ரொம்ப அமைதி. இந்த பூ உலகில் அமைதி மட்டுமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சவுதி நம்புகிறாங்க. அதனால் அமைதி ஒன்றே உங்களுக்கு ரிப்ளை, வேறு எதுவுமே இல்லை அப்படின்று தனது அமைதியை மட்டுமே பதிலளித்திருக்கிறது சவுதி என்றது ஒரு கூடுதல் தகவல். அதே வேளையிலே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி சதர்ன் லெபனான் பகுதியில் தாக்குதலில் மற்றும் 7 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருப்பதா சொல்கிறாங்க. அவங்க லெபனான் தரப்புலேயே அவங்க தரப்புலேயும் அப்பாவி பொதுமக்கள் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் தரப்பில் நஹி ஹெஸ்புல்லா ஹே அட்டாக்கு ஹே டெத் ஹே அப்படின்னு யார் தரப்பில் இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான பதிவுகள் கூட வந்திருந்தது. அது இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா உள்ளே பூந்து அடிச்சிருக்காங்க. அங்கே லெபனானுடைய முக்கிய பகுதிகளை குறிவைத்து அடிச்சிருக்காங்க. ஐ திங்க் அசாசினேஷன் அட்டம்ப்ட்னு ஒன்று சொல்கிறாங்க. ஹெஸ்புல்லானுடைய முக்கிய தலைவர் ஒருத்தர் குறிவைத்து அடிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ சதர்ன் லெபனான்லையும் தீர்வுகள் வந்த வண்ணம் இல்லை, தாக்குதல் நடத்திய வண்ணம் தான் இருக்கிறது. ஏனோ சற்று தாக்குதலை மிக அதிகமாக விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அப்படின்றதும் ஒரு கூடுதல் பதிவாக சொல்ல முடியும். இப்போ நம்ம ஜெலன்ஸ்கி கிட்ட போயிடலாம். அதே வேளையிலே உக்ரைன் கிட்ட போயிடலாம். உக்ரைன் வந்து வாஷிங்டன் கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க. தலைவா, இந்த மாதிரி நாங்கள் வைல்டு பெரிஸ்லாம் அடித்ததில் பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டோம். அடுத்து நாங்கள் டீப் ஸ்ட்ரைக் அப்படின்னா கொஞ்சம் தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஃப்ளமிங்கோ ஏவுகணை வந்து நாங்கள் சோதனையில் வெற்றி பெற்று விட்டோம். ஆல்மோஸ்ட் இன்னும் 1 மாதத்தில் அதை நாங்கள் களத்தில் இறக்க போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் அடுத்தடுத்து நடத்திய தாக்குதலில் இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட பெரிய அளவுக்கான சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. அதில் 10க்கும் மேற்பட்ட ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரி மீது தாக்கல் நடத்தணும். அதுவுமே வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு எங்கள் அக்யூரேசி வந்து 30% பக்கம் நெருங்குது. அதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒப்புதல் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் முக்கியமான இடங்களை தாக்கல் நடத்துறதுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்தில் இறங்குறோம். பட் எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும். ஏன்னா இது அவர்கள் மீது தாக்கல் நடத்தும் போது கொஞ்சம் வெகுண்டிலேருந்து எங்களை அதிகமாக அடிப்பாங்க. அப்படி அதிகமாக அடிக்கும்போது நீங்கள் பாதுகாக்க தைரியமாக இருந்தால் போதும், நாங்கள் அவங்கள பொழக்க போகிறோம், விறகு பொழக்கிற மாதிரி பொழக்கலான் இருக்கோம். அதனால் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்துறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அமெரிக்கா பர்மிஷன் கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கருங்கடல் பகுதியில்
இனி சிவிலியன்ஸ் கப்பல் மீது பெருசாக தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு உக்ரைன் வந்து பெரிய ரெக்வஸ்ட் அமெரிக்கா கிட்ட கெஞ்ச மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஓடி வந்து ரஷ்யா கிட்ட சொல்ல ரஷ்யா சரி ஓகே நாங்கள் பரிசீலனை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதியில்னாலும் அவங்களுக்கு வேறு ரூட் இருக்குது. ஆனால் உக்ரைனுக்கு இருக்கிற ஒரே ரூட் அதுதான். அவங்க துறைமுகத்தை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ரொமானியாவுக்குள்ளே இறக்குமதி பண்ணி ரொமானியாவுக்குள்ளே இருந்து வந்தாதான் அதுவுமே ரிஸ்க்குமே கூட. அதனால் உக்ரைன் இப்போ வேறு வழியே இல்லை. அந்த தானிய ஏற்றுமதி இருக்கு இல்லையா, தானிய ஏற்றுமதி கிடங்கள்லாம் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அமெரிக்கா கிட்ட ரஷ்யா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்பு அவங்க டெப்த்தாக அக்யூரேட்டாக லொக்கேஷனோடு அடிக்கிறாங்கன்னா நீங்கள் தான் உதவி பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த டெப்த்தான அனலைஸ் பண்ணி ஒரு சில பெக்யூலர் லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறதோ மற்றதோ நிறுத்தினா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றது பதில் உரையாக, அதாவது ரஷ்யானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்ன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் தைவானுக்கான ட்ரோன் பட்ஜெட்டு தொடர்ந்து டிஃபென்ஸ் வந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 63.4 பில்லியன் அளவுக்கான ட்ரோன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதை ரொம்ப நாளாக இழுத்துகிட்டே இருந்தாங்க. இப்போ அங்கே சீனாவுடைய விஸ்வரூபம் பெரிய அளவுக்கு எடுத்திருக்குல்ல, எந்த நேரத்துலனாலும் அவங்க தைவானை வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பதற்றத்தை அதிகரிச்சிருச்சு இல்லையா. அப்போ நாளைக்கே வந்து பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்கல்ல, அந்த ரேஞ்சில் தான் தைவான் பயங்கரமாக போர் பயிற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க இல்லையா. அதனால் அவசர ஒப்புதலாக முதல் வேலையாக நம்ம ட்ரோனுக்கான பட்ஜெட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதே சமயத்தில் தொடர்ந்து அந்த வார்த்தை மோதல்களும் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ பயிற்சிகளும் பெரிய அளவுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அதை பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கனடா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த உக்ரைன் யுத்தத்தில் நம்ம ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா கனடாவுக்குன்னு தனிப்பட்ட முறையில் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், ஸ்ட்ரைக்கிங் மிசைல்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்று அமெரிக்கா நம்பி இருப்பாங்க, இல்லை அந்த பக்கம் இருப்பாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். இது பேர் வந்து டீப் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக், டிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட தூரத்தில் துல்லியமாக தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளான திறனை வளர்க்கவும் அதை தொடர்ந்து அதற்கான தொழில் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறது கனடா. ஏன்னா சமீபத்தில் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் அந்த விரிசல் பெரிய அளவுக்கு வந்துருச்சு இல்லை. ஏன்னா அமெரிக்காவை நாங்கள் பாதுகாக்க விட்டுட்டுனா உங்கள் நாடெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி மிரட்டினதுக்கப்புறம் கனடாவும் அவங்களும் நேருக்கு நேராக விரோதியானதுனால இனி நாங்கள் ஆயுத ப்ரொடக்ஷன் போட்ட தனிப்பட்ட முறையில் நாங்கள் இண்டிவிஜுவாலிட்டியை காட்டணுன்ற அடிப்படையில் மார்க் கார்னி அவர்கள் திடீரென்று மிகப்பெரிய ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறார். பட் இது வந்து HIMARS விட வேறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக 1.75 பில்லியனுக்கான ஃபண்டையும் ஒதுக்கி இருக்கிறாங்க கனடா தரப்புல இருந்து. அங்கே இங்கிலாந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. எந்த நேரத்தில்னாலும் காட்டுத்தீகள் பற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சரகுகள்லாம் ஃபுல்லாக காஞ்சி போய் இருக்குது வெப்ப அலையினால். மக்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க, முடிஞ்சால் அந்த சென்ட்ரல் காட்டு பகுதியில் போகிறது இது மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்ற ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து அலர்ட் மெசேஜ் வந்து மில்லியன் கணக்கான மக்களுக்கு போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா பெரிய அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், ஃப்ரான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு காட்டுத்தீ வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்தது, மறுபடியும் நேற்று தான் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் குரேஷியா, அங்கே ஐரோப்பா நாடான குரேஷியாவில் காட்டுத்தீ பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ இங்கிலாந்துக்கும் பெரிய அளவுக்கு கொஞ்சம் பயமும் பதற்றம் வந்திருக்கிறதுன்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்தியானுடைய எல்லை பகுதி அருணாச்சல் பிரதேசம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு கூர்ந்து கவனிக்கத்தக்க பகுதியாக மாறிவிட்டது. ஒரு சில ஊடுருவல்கள், ஒரு சில சம்பவங்கள்லாம் அரங்கேறதுனால அருணாச்சலத்து எல்லையில் இருக்கக்கூடிய காவல்துறையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இராணுவமும் சரி, எல்லை பகுதியில் காவல்துறையோ இராணுவம் ஏதாவது போகுதுன்னா அதை படம் பிடிப்பதோ பொது வெளியில் வெளியிடுவதோ முழுமையாக தடை விதிச்சிருக்காங்க இந்தியாவில். ஏன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து ஊடுருவல்களும் ஒரு எச்சரிக்கைகளும் கொடுத்ததுனால எந்த ஒரு மூமெண்ட்டையும் நீங்கள் படம் எடுக்கிறதோ வேறு எதையும் பண்ணக்கூடாதுன்றதில் கம்ப்ளீட் பேன் பண்ணியிருக்கிறது அருணாச்சல அரசாங்கம். ஸோ அதை பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.